ஹே காய்ஸ், உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ஒன்று பெருசாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தான். ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் ஒரு மெச்சூரிட்டியும் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணி அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரோ அதே தொழில் எடுத்து அவனும் பண்ணிட்டு வந்தான். அதற்கான நேரமும் காலமும் ஒரு நாள் வந்துச்சு. வந்தப்போ அந்த தொழிலை விட்டுட்டு அவனுக்கு ஆசையாக இருந்த மக்கள்கிட்ட போய் ஒரு சேவை செய்யறதுக்காக அவர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு போன அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நிறைய கூட்டம் வந்துச்சு. அவரை போன அடுத்தடுத்த கூட்டங்கள்லையும் இன்னும் போக போக கூட்டம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போச்சு. இது அங்கேருந்து அரசனுக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது, பத்தாததுக்கு இந்த மனுஷன் நல்லது பண்ணுறாங்களே மக்களுக்கு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அடுத்த அரசனுன்னு சொல்லிடுவாங்க, இது நம்மளோட சீட்டுக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நபர் மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுலாம் வச்சு மக்கள் முன்னாடி நிப்பாட்டுறாரு ஒரு குற்றவாளியா. எந்த கூட்டம் அவரை அரசர் மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடிச்சோ அதே கூட்டம் அவரை குற்றவாளின்னு சொல்லி தண்டனையும் வாங்கி கொடுத்து சாவும் அடிச்சிட்டாங்க. எப்படி ஒரு கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவோ அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினவனுக்கு அதே கூட்டத்தால் சாவுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரியே அந்த மனிதர் இறந்துட்ட பிறகு அவர் தான் நல்லவர், அவர் தான் திரும்ப வரணும், அவர் தான் கடவுள் அரசர் அப்படின்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகி உலகமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. இந்த கதை நான் சொல்லும் போது இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு மதத்தை போதிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடவோ இது கதை சொல்ல. அதுக்கு இந்த கதையை நான் உதாரணமாக சொன்னால் அது தவறாயிடும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, மக்களோட சிந்தனை, மக்கள் எப்படி செயல்படுறாங்க, அவங்க மூளை எப்படி செயல்படுதுன்றது ஒரு சோஷியல் சைக்காலஜி. மக்கள் என்றைக்குமே ஒரு புது விஷயத்தை நோக்கி போக மாட்டாங்க. மாற்றத்தை விரும்புவாங்களே தவிர அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிள் உதாரணத்தோடு சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலில் ஒரு மெனு லிஸ்ட் இருக்குது. அந்த மெனு லிஸ்ட்டில் நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் என்ன தான் இருந்தாலும் நம்ம எப்போவுமே பொதுவாக ஆர்டர் பண்ணுறது என்னென்னா பிரியாணியோ இல்லை சிக்கன் ரைஸும் தான். அவ்வளோ ஏன் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நானே அப்படி தான். நேற்று பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நான் பிரியாணியை தான் சூஸ் பண்ணுவேன். அவ்வளோ ஏன் தக்காளி சாதத்தில் முட்டை வச்சு இது பிரியாணின்னு சொன்னாக்கா ஓகேன்னு நம்பி குஷ்காலம் முட்டை இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா அவங்க பிரியாணின்னு கொடுத்தாங்களே, அதனால நான் பிரியாணின்னு நம்பிடுவேன். ஸோ இதுதான் மக்களோட சிந்தனை. மாற்றத்தை விரும்புவாங்க தவிர மாற்றத்தை என்றைக்குமே கொண்டு வரவங்களா இருக்க மாட்டாங்க.